ஒரு சிறிய கிராமத்தில் ராமுவும் அவரது மனைவி லக்ஷ்மியும் அமைதியாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுடைய ஒரே மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ஆரம்பத்தில் நல்லவளாக இருந்த மருமகள் சில நாட்களில் மாறிப்போனாள். மாமியாரிடம் மரியாதையில்லாமல் பேசினாள். வீட்டு வேலை ஒன்றும் செய்யவில்லை. எதற்கும் கோவப்பட ஆரம்பித்தாள். தினமும் லக்ஷ்மி மட்டும் எல்லா வேலைகளையும் செய்து களைத்து போய்விடுவார். ஆனாலும் மருமகள், இது உங்க வேலை, நான் ஏன் பண்ணணும் என்று சொல்லிவிடுவாள். ஒரு நாள் லக்ஷ்மி உடம்பு சரியில்லாமல், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று மெதுவாக கேட்டாலும் மருமகள் கவனிக்கவே இல்லை. இதை பார்த்த மகன் மிகவும் கவலையடைந்தான். அடுத்த நாள் அவன் ஒரு திட்டம் போட்டான். நான் வெளியூர் போகிறேன், நீ வீட்டை கவனிக்கணும் என்று சொல்லி போனது போல நடித்து வீட்டிலேயே மறைந்திருந்தான். அந்த நாள் முழுக்க மருமகள் ஒன்றும் செய்யவில்லை. வீடு குழப்பமாக இருந்தது. லக்ஷ்மி இன்னும் கஷ்டப்பட்டார். இதை பார்த்த மகன் வெளியே வந்து கோபமாக சொன்னான், இப்படி நடந்தா இந்த வீட்டில் அமைதி இருக்காது. அந்த வார்த்தைகள் மருமகளுக்கு உண்மையை உணர வைத்தது. உடனே அவள் தன் தவறை புரிந்து கொண்டு மாறினாள். மாமியாரை மதிக்க ஆரம்பித்தாள். வீட்டு வேலைகளையும் கவனித்தாள். சில நாட்களில் அந்த குடும்பம் மீண்டும் சந்தோஷமாக மாறியது. பெரியவர்களை மதித்தால்தான் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் நிலைக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.